வைத்தியசாலைக்கு MOH கட்டடம் இல்லாத குறையாக காணப்படும். அந்த கட்டடத்தினையும் கட்டித்தந்து பல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் கான்சாரோட காடை அவங்க தங்களுடைய கோட்டையா மாத்திக்கிட்டாங்க. சிவனத்துறை சந்திரகாந்தன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் மட்டக்களப்பில் மிகப்பெரிய பஸ்தான் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கான்சார் ஒரு சாம்ராஜ்யமா மாறிடுச்சு. ஆர்மி எங்க இருக்கு? கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்திருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது அவன் பேர். அன்னைக்கு தொடங்குச்சு கொத்தால ராஜுவோட ராஜாங்கம். எதுலயும் நேருக்கு நேரு தான். என்ன ஏதோ செய்யறேன் மைசி. நான் யாரு? யாரா இருக்கும் தெரியலையே. எங்க அம்மாக்கு பண்ண சத்தியம் தான் நானா. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பரபர நிலைகளை ஒழித்து நான் புண்ணியமா இல்ல பாவமா, ஹீரோவா வில்லனா, இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கல. பதில் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்கிட்ட தேடினா எப்படி? ஏன்னா நீங்க தான் நான். கேள்விப்பட்டிருப்பிய என் பேரு. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். எங்க நடந்து நான் அதான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். உணர்வுபூர்வமான முறையிலே அனுசரிக்கிற மனிதனா கடுமையான பாதைகளை கடந்து வந்து முடிமான வரைக்கும் முன்பு ஏதாவது செய்ய முடிய வேண்டும் என்று பணியாற்றுகிற மனிதனா கஷ்டப்படாமல் எதிர்கால சந்ததி நிம்மதியாக வாழக்கூடிய சூழலில் என்ன செய்யணும்? லேடி சரியா உங்களை படிப்பீங்க கட்டிக்காரு ஒரு டைம் இண்டிப்பா என்ன நடக்கணும்? ஏன் கத்துறீங்க? கிடைக்காண்டா கட்டிக்காரையா படிப்பீங்க. சாகாவரம் போல் சுகமுண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ.